ஒரு கட்டத்துல பிரச்சனை அதிகமாகி அக்ஷயா வந்து ஷிஃப்ட் ஆகி வேற வீட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க தனியா போயிடுறாங்க. அந்த குழந்தை 4 வயது குழந்தை வந்து தர்மராஜாவோட இருக்கு. அந்த குழந்தை கேக்குது, அம்மா எப்பப்பா வருவாங்க அப்படின்னு. அம்மா இனிமேல் வரவே மாட்டாங்கப்பா அப்படின்னு தர்மராஜா சொல்றாரு. அந்த காட்சி மக்களுடைய மனதை எல்லாம் இன்னைக்கு உடைச்சிருக்கு. அப்படி தனியா இருக்கும்பொழுது ஒரு நாள் நைட்டு தர்மராஜா வந்து அவங்களோட மனைவியை பார்க்கறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு போறாரு. அங்கதான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. உள்ளாக்க பார்த்தா அந்த திருச்சியை சார்ந்த அந்த நபர் உள்ள இருக்கான். அந்த அயோக்கிய பையன், அந்த அயோக்கிய நாய் உள்ள இருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சியான இந்த தர்மராஜா அவனை வெளியில வர சொல்லிட்டு தகாத வார்த்தையில, அசிங்கமான வார்த்தையில கூப்பிடுறாரு. அதற்கு அந்த அக்ஷயா சொல்றாங்க, இது நம்ம வீடு இல்லை, இப்படிலாம் கட்டாதுன்னு அவங்களும் அசிங்கமான வார்த்தையில பேசுறாங்க. அப்புறமா இந்த அக்ஷயா வந்து அவனை வெளியில கூட்டு வராங்க. வெளியில கூட்டு வந்தோம்னா என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதுக்கப்புறமா தான் அவர் வந்து ரத்தக்கரையோட வீடியோ போட்டிருந்தாரு. தன்னுடைய மனைவிய கடுமையான முறையில வெட்டியிருக்காரு. உடம்பு முழுக்க காயம், உடம்பு முழுக்க வெட்டி அவங்க வந்து மிகவும் சீரியஸான கண்டிஷன்ல தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு தான் இவர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. வீடியோ போட்டு இவங்க வந்து அந்த குழந்தையும் அவர் வந்து சாக போறேன் அப்படின்னு வீடியோ போட்டு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தையுடைய வந்து தலைமறைவாயிட்டாரு. அந்த தர்மராஜாவை கைது பண்ணி அந்த குழந்தைகள் காப்பகத்துல சேர்த்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குழந்தையோட நிலைமை என்ன? தர்மராஜா ஜெயிலுக்கு போயிட்டாரு. இந்த குழந்தையினுடைய அம்மா மரண படுக்கையில மருத்துவமனையில இருக்காங்க. இந்த குழந்தைகள் காப்பகத்துல இருக்கு. ஒரு குடும்பமே செதஞ்சு, ஒரு கள்ள உறவால, தகாத உறவால ஒரு குடும்பமே இன்னைக்கு செதஞ்சு, குழந்தை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம் போயிட்டாங்க. இந்த தர்மராஜா அரெஸ்ட் பண்ணி பல்வேறு வழக்குகள் வந்து தர்மராஜா மேல போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவர் வெளியிட்ட அந்த வீடியோவே வந்து அவருக்கு எதிராக நிற்குது. ஏன்னா அவர் கொடுத்த அந்த மரண வாக்குமூலம், தன்னுடைய மனைவிய கிழிச்சு போட்டேன், மனைவியை வந்துட்டு வெட்டிட்டு வந்துட்டேன், நானும் குழந்தையும் சாக போறோம் அப்படின்ட்டு கொடுத்த அந்த வீடியோக்கள் எல்லாமே அவருக்கு எதிராக மாறி நிற்குது. அவர் மேல இன்னைக்கு வந்து பல்வேறு வழக்குகள் வந்து இன்னைக்கு போடப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண பிரச்சனை கணவன் மனைவிக்கு இடையில வரும்போது அது அப்பவே பேசி தீர்த்துக்கிட்டா பிரச்சனை இல்லை, பிரச்சனை முடிஞ்சிடும். இந்த மாதிரியான கேவலமான கள்ள உறவுகளால இன்னைக்கு பல குடும்பங்கள் சீரழிஞ்சு நிற்கிறது. 2 பேரோட வாழ்க்கை மட்டும் இல்ல, அந்த குழந்தைகளோட வாழ்க்கை மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி நிற்குது. இந்த ராஜா வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா,